சர் ஐசக் நியூட்டன். இந்த பேரை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? புவியீர்ப்பு விசை, ஆப்பிள் கதை, அப்புறம் அவரோட புகழ்பெற்ற 3 இயக்க விதிகள் இல்லையா? இந்த விதிகள் தான் நாம வாழ இந்த பிரபஞ்சத்தை பத்தி நமக்கு புரிய வச்சது. ஆனா இந்த புரட்சிகரமான யோசனைகளோட விதை நியூட்டனுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே விதைக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நியூட்டனோட இயக்க விதிகள் நாம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சதுதான். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்ற மொத்த துறைக்குமே இதுதான் அசைக்க முடியாத அஸ்திவாரம். பாருங்க, 1687ல நியூட்டன் அவரோட மாஸ்டர்பீஸ் புத்தகத்தை வெளியிடுறாரு. அதுல பொருட்கள் எப்படி நகருதுங்கிறத விளக்குற 3 சிம்பிளான விதிகள், அவ்வளவுதான். ஆனா அந்த 3 விதிகள் தான் நம்ம உலகத்தையே தலைகீழா மாத்துச்சு. நிலவுக்கு ராக்கெட் அனுப்புறதுல இருந்து நம்ம டெய்லி ஓட்டுற கார் வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவரோட தியரி தான் வேலை செய்யுது. இது ஒரு உண்மையான அறிவியல் புரட்சி. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த விதிகளோட அடிப்படை கருத்துக்கள் 17ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்துல இல்ல, அதுக்கும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பண்டைய இந்தியால உருவாக்கப்பட்டிருக்கலாம். நான் சொன்னா என்ன சொல்வீங்க? நம்ப முடியாத இந்த சாத்தியத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஒரு டைம் மிஷின்ல ஏறி பின்னோக்கி போவோம். ஐரோப்பாவை விட்டு நேரா பண்டைய இந்தியாக்கு. அங்க நாம ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிந்தனையாளரை சந்திக்க போறோம். அவர்தான் ரிஷி கணாதர். அவரோட மிக முக்கியமான படைப்பு வைசேஷிக சூத்திரம். அப்போ யார் இந்த ரிஷி கணாதர்? அவர் ஒரு பண்டைய இந்திய முனிவர், ஒரு தத்துவஞானி. சொல்லப்போனா இந்தியாவோட அணு கோட்பாட்டின் தந்தைன்னே இவரை சொல்வாங்க. அதாவது எல்லா பொருளுமே அணுன்னு சொல்லப்படுற ரொம்ப ரொம்ப சின்ன, பிரிக்க முடியாத துகள்களால் ஆனதுன்னு சொன்னாரு. இத புகழ்பெற்ற கிரேக்க தத்துவஞானி டெமோக்ரிட்டஸ் சொல்றதுக்கும் முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு கருத்து. ஆனா அவரோட பார்வை இதோட நிக்கல, இதுக்கும் மேல ரொம்ப ஆழமா போயிருக்கு. இதை ஏதோ கற்பனையா சொல்ற விஷயம் இல்ல. நீங்க இங்க பாக்குறீங்களே, இதுதான் நம்மளோட ஆதாரம். 2020ல அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் என்ஜினியரிங் ரிசர்ச்ல வெளியான ஒரு ஆய்வு கட்டுரை தான் இது. கல்வியாளர்களே இந்த தொடர்பு ரொம்ப சீரியஸா ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. சரி, வாங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஆதாரத்துக்கான சாட்சி எங்க இருக்குன்னா, அந்த வைசேஷிக சூத்திரத்திலேயே தான் இருக்கு. அந்த பழமையான சம்ஸ்கிருத உரையில இருந்து 3 குறிப்பிட்ட சூத்திரங்களை, அதாவது செய்யுள்களை நாம இப்ப பார்க்க போறோம். இது முதல் சூத்திரம், வேக நிமித்த விசேஷாத் கர்மணோ ஜாயத்தே. இதோட மொழிபெயர்ப்பு என்னன்னா, இயக்கத்துல ஏற்படுற மாற்றம் அது மேல செலுத்தப்படுற ஒரு விசையால தான் நடக்குது. இப்போ ஒரு நிமிஷம் நியூட்டனோட முதல் விதியை யோசிச்சு பாருங்க. ஒரு பொருள் மேல வெளிப்புற விசை செயல்படாத வரைக்கும் அது அதோட நிலையிலேயே இருக்கும். ரெண்டுலயுமே மையக்கருத்து ஒண்ணுதான். ஒரு விசைதான் இயக்கத்துல மாற்றத்தை ஏற்படுத்துது. இது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இல்லையா? அடுத்து 2வது சூத்திரம், வேக நிமித்த அபேக்ஷாத் கர்மணோ நியததி கிரியா பிரபந்த ஹேத்துஹு. இதோட அர்த்தம், இயக்கத்துல ஏற்படுற மாற்றம் அது மேல செலுத்தப்படுற விசைக்கு விகிதாச்சாரமா இருக்கும், அதுவும் அந்த விசையோட திசையிலேயே இருக்கும். இது கிட்டத்தட்ட நியூட்டனோட 2வது விதியான F=ma ஓட அசல் சாராம்சம். விசை, இயக்க மாற்றம், திசை எல்லாத்தையும் இது இணைக்குது. இந்த ஒற்றுமை உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. கடைசியா 3வது சூத்திரம், வேக சம்யோக விசேஷ விரோதி. இதோட மொழிபெயர்ப்பு ரொம்பவே நேரடியானது. வினை மற்றும் எதிர்வினை சமமானவை மற்றும் எதிரானவை. இது நியூட்டனோட 3வது விதிய வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இப்போ தனித்தனியா சூத்திரங்களை பார்த்தாச்சு. வாங்க இப்போ ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு இந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களை தாண்டியும் அது எப்படி ஒத்து போகுதுன்னு நேரடியா ஒப்பிட்டு பார்ப்போம். முதல்ல இந்த கால இடைவெளியோட பிரம்மாண்டத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லைட் அது ரொம்ப தெளிவா காட்டுது. கணாதரோட வைசேஷிக சூத்திரம் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட கிமு 600ல. நியூட்டனோட பிரின்சிபியா வெளியானது கிபி 1687ல. நாம பேசுறது ஏதோ 100-200 வருஷம் இல்ல, 2200 வருஷத்துக்கும் மேலான ஒரு கேப் பத்தி. ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாருங்க. இந்த ஒப்பீட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே இதுதான். இந்த டேபிள் நேரடியா அந்த ஆய்வுக் கட்டுரையிலிருந்து எடுத்தது. இடது பக்கம் நியூட்டனோட விதிகள், வலது பக்கம் கணாதரோட சூத்திரங்கள். முதல் விதிய பாருங்க. நியூட்டன் வெளிப்புற விசை இல்லாத நிலைய பத்தி பேசுறாரு. கணாதர் இயக்கத்துல மாற்றம் விசைனால தான் வரும்னு சொல்றாரு. 2வது விதி, இயக்கத்தோட மாற்றம் விசைக்கு நேர்விகிதத்துல இருக்கும்னு 2 பேருமே சொல்றாங்க. ஆனா 3வது விதிதான் ரொம்பவே நேரடியானது. நியூட்டன் சொல்றாரு, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. கணாதர் சொல்றாரு,
வினை மற்றும் எதிர்வினை சமமானவை மற்றும் எதிரானவை. இந்த ஆய்வுக் கட்டுரையோட ஆசிரியர்களே இந்த ஒற்றுமைகளை விஞ்ஞான ரீதியாக மிகவும் துல்லியமானவைன்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாத்துலேருந்தும் நம்ம என்ன எடுத்துக்கிறது? அறிவியல் வரலாற்றை நம்ம பார்க்குற விதத்துல இந்த ஒப்பீடு உண்மையிலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? வாங்க இந்த ஆய்விலிருந்து கிடைச்ச முக்கியமான விஷயங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதலாவது, வைசேஷிக சூத்திரங்கள் நியூட்டனோட படைப்புக்கு 2000 வருஷத்துக்கும் மேல பழமையானது. ரெண்டாவது, அது இயக்கம், விசை, எதிர்வினை எல்லாத்தையுமே நியூட்டனோட விதிகளுக்கு ரொம்ப நெருக்கமா விவரிக்குது. இதனால நாம இன்னைக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்ற அறிவியலோட ஆணிவேர் பண்டைய இந்தியாவுல இருக்கலான்னு இந்த கட்டுரையோட ஆசிரியர்கள் வாதிடுறாங்க. இது நாம இதுவரைக்கும் படிச்ச அறிவியல் வரலாற்றுக்கு ஒரு பெரிய சவாலை முன்வைக்குது. கடைசியா இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இயக்க விதிகளுக்கே இப்படி ஒரு பழமையான தொடர்பு இருந்தா யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு நவீன அறிவியல்னு சொல்ற விஷயங்கள்ல இன்னும் எத்தனை உண்மைகளுக்கு இதே மாதிரி பண்டைய காலத்து வேர்கள் இருக்குமோ? நாம இன்னும் கண்டுபிடிக்காம புரிஞ்சுக்காம இருக்கிற எத்தனையோ ரகசியங்கள் பழங்காலத்துல புதைஞ்சிருக்கலாம் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.